So namaste children, today we are going to continue the supplementary. So already we had seen first and second scene fully, then third this passage also we completed. Once again I will recall this scene about what Holmes said. Sherlock Holmes study, Holmes and Watson are sitting on chair. So Sherlock Holmes study, அதாவது அவர் என்ன பார்த்தாரு ஸோ அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அவர் வந்து எப்படி வந்து இந்த வின்சென்ட் ஸ்பால்டிங் வந்து ஒரு தீஃபு, ஸோ கிரிமினல் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணார் அப்படின்றத யாரோட ஷேர் பண்ணிகிட்ருக்காரு? ஸோ வாட்சன் அவருடைய ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா? ஸோ அவர் அதை பற்றி பார்த்துக்கிட்ருக்கோம். ஸோ ஹோம்ஸ் தேர் வாஸ் நெவர் எனி ரெட் ஹெட்டட் லீக். அவர் வந்து என்ன ஃபைண்ட் பண்ணார்? ஸோ ரெட் ஹெட்டட் லீக் என்ற ஒரு குரூப்பே கிடையாது. ஸோ த வில்லன்ஸ் வாண்டட் வில்சனை யார்? பான் ஷாப்புடைய ஓனர் ஜெபஸ் வில்சன். ஸோ அவரை வந்து அவே ஃப்ரம் த ஷாப் ஃபார் சம் ஹார்ஸ் எவ்ரிடே. ஸோ எவ்ரிடே வந்து அவரை கொஞ்சம் நேரம் அந்த பான் ஷாப்லேருந்து வெளியேற்றுறதுக்காக செஞ்ச ஒரு சதி அப்படின்னு சொல்லலாம். தென் கிளே சாத கலர் ஆஃப் ராஸ்னா யார்? டன்கன் ராஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரே சிமிலாரிட்டி பார்த்தோம். ஜபஸ் வில்சனுக்கும் டன்கன் ராஸ்க்கும் த சேம் சிமிலாரிட்டி, அதாவது ரெட் ஹேர் இல்லையா? ஸோ அண்ட் தாட் ஆஃப் அ ரெட் ஹெட்டட் லீக். ஸோ அதனால் டன்கன் ராஸை ரெட் ஹெட்டட் லீக்குடைய ஹெட்டாக போட்டார். ஸோ அப்படின்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணார். ஸோ வென் வில்சன் வென் டு ஒர்க் இன் தேர் ஆஃபீஸ் எவ்ரிடே. ஸோ அந்த ரெட் ஹெட்டட் குரூப்புக்கு ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு எவ்ரிடே எத்தனை மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க? ஆல்ரெடி 10 to 2. ஸோ இல்லையா? அப்போ அவங்க போயிட்டார்னா ஸோ தே ஹேட் அ டைம். ஸோ யார் அப்படின்னு சொன்னால் வின்சென்ட் ஸ்பால்டிங்க்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் யாருக்கு? ஸோ டன்கன் ராஸ்க்கும் டைம் இருக்கும் டு மேக் தேர் டனல் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க? வெரி கிளவராக யாரை வெளில அமுச்சுட்டாங்க? ஸோ வின்சென்ட் ஸ்பால்டிங்கும் டன்கன் ராஸையும் ஜபஸ் வில்சனை அனுப்பிச்சிட்டு ஜபஸ் வில்சனை வெளியில் அனுப்பிட்டா யாருக்கு ஃபேவர்? ஸோ டன்கன் ராஸ்க்கும் வின்சென்ட் ஸ்பால்டிங்க்கும் ஃபேவராக அவங்களுக்கு டைம் இருக்கும் டு மேக் தேர் டனல்ன்றதுக்கு. சரிங்களா? ஸோ வாட்சன், ஸோ ஸ்பால்டிங் இஸ் ஜான் கிளே. ஸோ என்ன சொல்கிறாரு? அப்போ ஸ்பால்டிங் தான் யார்? ஜான் கிளே இல்லையா? ஜான் கிளே வின்சென்ட் ஸ்பால்டிங்குடைய அனதர் நேம் தான் என்னது? ஜான் கிளே, த நோட்டோரியஸ் தீஃப். ஸோ இஸ் அ கிரிமினல் இல்லையா? ஸோ நொட்டோரியஸ் தீஃப் அப்படின்னு சொன்னால் என்னது? ஸோ ஈவன் ஃபேமஸ், ரொம்ப இந்த புத்திசாலித்தனமான தீஃப் அப்படின்னு சொல்லலாம். வென் டிட் யூ ஃபர்ஸ்ட் நோ தட்? ஸோ எப்படி அவன் ஒரு நொட்டோரியஸ் தீஃப்ன்றது உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி யார் கேட்குறது? டாக்டர் வாட்சன் வந்து ஹோம்ஸ் கிட்ட கேட்குறாரு, ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட. அதுக்கு ஹோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஐ சஸ்பெக்டட்னா எனது டவுட். ஸோ நான் எப்போ சந்தேகப்பட்டேன்னா வென் ஸ்பால்டிங் வாஸ் ஹாப்பி டு ஒர்க் ஃபார் ஆஃப் வேஜஸ். ஸோ எனக்கு எப்போ சந்தேகம் வந்தது அப்படின்னு சொன்னால், நான் எப்போ வந்து டவுட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ ஸ்பால்டிங் எப்படி வேலை பார்த்தான்? ஸோ ஆஃப் வேஜஸ்க்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ கூலின்னு இருக்குது. ஸோ ஆனால் இவனுக்கு எவ்வளோ கூலி? பாதி கூலி தான் கொடுத்தாங்க, பாதி சம்பளம் தான் கொடுத்தாங்க. ஸோ அதுலேயே அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக வேலை செஞ்சான் இல்லையா? ஸோ அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்து ஒய் ஐ தாட். ஸோ ஏன் யாராவது இப்படி இருப்பாங்களா? பாதி சம்பளத்துக்கு வேலை செஞ்சதுக்காக ஃபுல் சம்பளமும் வாங்கணும் இல்லையா? ஸோ ஆனால் இவனுக்கு பாதி சம்பளம் தான் கொடுத்தது. ஸோ அப்போ நான் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பால்டிங் ஆஃப் அண்ட் வென் டவுன் டு த செல்லார்னா என்னது? பேஸ் கிரவுண்டு, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடிக்கடிக்கு அவன் கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போனான். வாட் இஸ் ஹீ டூயிங் டவுன் தேர் ஐ தாட். செகண்ட் டவுட் என்ன அப்படின்னு சொன்னால், அடிக்கடிக்கு அவன் எங்கே போனான்? ஸோ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போனான். ஸோ அப்போது அதை நினச்சேன், அப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எதுக்கு போகிறான்? டனலை ஃபார்ம் பண்ணி இஸ் ஸ்பால்டிங் மேக்கிங் அ டனல். ஸோ அப்போ தான் என்னுடைய மைண்டில் இந்த கொஷின் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ ஸ்பால்டிங் என்ன டனலை மேக் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட்டு டு அனதர் பில்டிங். ஸோ டனல்னாவே சுரங்கப்பாதை, இங்கேருந்து வேறு எங்கேயாவது போகிறதுக்காக தான் இருக்கும். ஸோ அனதர் பில்டிங்க்கு ஃபார்ம் பண்ணுறானான்னு தோணுச்சு. வாட்சன், யூ saw me hitting the ground with my stick outside the shop. ஸோ நீ பார்த்தியா? ஸோ வாட்சன் யாரை பார்த்து? என்னை பார்த்து இல்லை, நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? ஸோ நான் அந்த சாக்ஸோபர்க் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஸோ அந்த பான் ஷாப்புக்கு முன்னாடி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன்? ஸோ கீழே குச்சை வச்சு தட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை நீ என்னை பார்த்தியான்னு கேட்குறாரு. ஸோ வாட்சன், எஸ் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ எனக்கு தெரியுது. யூ வாண்டட் டு நோ இஃப் த செல்லர் வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப். அதாவது அந்த சுரங்கப்பாதை அந்த ஷாப்புக்கு முன்னாடி இருக்கா அப்படின்னு நீ ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தானே நீ தட்டின அப்படின்னு கேட்குறாரு. எஸ் அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறது? ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறார். எஸ் ஐ டிட். ஆமாம், அதுக்காக தான். அண்ட் இட் வாஸ் நாட், அதாவது என்ன அப்படின்னா, ஸோ ஆனால் அந்த செல்லார் என்ன கிடையாது, அதாவது ஷாப்புக்கு
ஃப்ரண்ட்டில் கிடையாது. த செல்லர் வாஸ் பிஹைண்ட் த ஷாப் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதாவது பான் ஷாப்புக்கு முன்னாடி இல்லை, ஸோ அந்த செல்லர் எங்கே இருக்குது, பான் ஷாப்புக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தென் ஐ சா த மேன் ஸ்பால்டிங். ஸோ அப்போ தான் அங்கே தான் நான் பார்த்தேன். ஸோ ஐ ரெகக்னைஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்னது, ஐடென்டிஃபைட். நான் அப்போ தான் வந்து ஃபைன் பண்ணேன் இம்மீடியட்லி. டிட் யூ சீ இஸ் ட்ரௌசர், அவனுடைய ட்ரௌசரை பார்த்தியா, தேவர் டர்ட்டி. அதாவது அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பான் ஷாப்புக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ரோடை என்ன பண்ணார், ஸோ தட்டினார் வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு. தட்டி முடித்த பிறகு ஸோ கொஞ்ச நேரம் கழித்து இதை டோரை நாக் பண்ணார் இல்லையா, நாக் பண்ண முன்னே அங்கேருந்து வெளியிலேருந்து யார் வந்தா, ஸோ அந்த ஷாப்புக்குள்ளேருந்து வெளியில் யார் வந்தா, வின்சென்ட் ஸ்பால்டிங் வந்தான். ஸோ வின்சென்ட் ஸ்பால்டிங் உடைய ட்ரௌசர் எப்படி இருந்தது, டர்ட்டியாக இருந்தது, அதை பார்த்தியா அப்படின்னு சொல்கிறார். ஒய், பிகாஸ் மேக்கிங் டனல் இஸ் அ டர்ட்டி ஒர்க் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏன் தெரியுமா, ஸோ டனல் மேக் பண்ணுறது கண்டிப்பாக மண்ணில் வேலை செய்கிறதுன்றது என்னது, ஸோ டர்ட்டியான வேலை. அது ஃபுல்லாக அதோடைய கரை என்ன பண்ணும், ஸோ இதெல்லாம் முடிஞ்சிடும் இல்லையா, அதுக்காக தான். அதை தான் எனக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறார். வாட்சன், வெரி கிளவர் ஹோம்ஸ், ரொம்ப கிளவராக யோசிச்சிருக்கே ஹோம்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஹோம்ஸ், தென் ஐ வெண்ட் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் அடுத்த ஸ்ட்ரீட்க்கு உன்னை என்ன பண்ணிட்டேன், ஸோ நான் வந்து உன்னை ஃப்ரண்ட்டில் நான் தட்டிட்டு நாக் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்டு என்ன பண்ணேன், ஸோ நீ வந்து போ, நான் 10 o'clock உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ எங்கே போனேன் அப்படின்னு சொன்னால் பேக் ஆஃப் அந்த ஷாப்புக்கு போனேன் இல்லையா. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் தான், அட் த பேக் ஆஃப் த ஷாப், அதாவது நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் அந்த பான் ஷாப்புக்கு பின்னாடி. அண்ட் வாட் டிட் ஐ சி, த பேங்க். ஸோ என்ன பார்த்தா அப்படின்னா அந்த பான் ஷாப்புக்கு பின்னாடி ஸோ நான் ஒரு கடையை நான் ஒரு இடத்த பார்த்தேன். அது என்னதுன்னா பேங்க். ஸோ பேங்க்னா நமக்கு தெரியும், நம்ம எல்லாமே பொக்கிஷம் வேல்யூபிளான திங்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த பேங்க்கை நான் பார்த்தேன். ஸோ எங்கே அப்படின்னா அந்த பான் ஷாப், சாக்ஸோ கோபர்க்கு அந்த கடைக்கு பான் ஷாப்புக்கு பின்னாடி ஸோ அடுத்த ஸ்ட்ரீட்டில் என்ன இருக்குது, பேங்க் இருந்தது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ த பேங்க் எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ என்னது பேங்க், ஆமாம் இருக்குதான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஹோம்ஸ், why is that young man making a tunnel. ஸோ ஏன் அப்போ அவன் டனலை மேக் பண்ணுறான்றது எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. ஸோ டு கெட் இன் டு த பேங்க் ஸ்ட்ராங் ரூம். ஸோ என்ன டனல்னா அது பான் ஷாப்பில் இருந்து, யாருடைய பான் ஷாப்பில் இருந்து, ஜபஸ் வில்சனுடைய பான் ஷாப்பில் இருந்து ஸோ டனலை ஃபார்ம் பண்ணி எங்கே அந்த டனலுடைய எண்டிங் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னா ஸோ பேங்க்குடைய ஸ்ட்ராங் ரூம்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஸோ அது வந்து is a strong room is a bank designed to protect valuable items against fire and theft. ஸோ அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் திருட முடியாத அளவுக்கு, எதுவும் பற்றி எரியாத அளவுக்கு, நெருப்பு பிடிக்காத அளவுக்கு ஸோ பேங்க்கில் ஒரு ஸ்ட்ராங் ரூமும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுடைய நகைகள் வேல்யூபிள் திங்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு சேஃப்டி பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரூமுக்கு ஸோ இந்த டனலுடைய எண்டிங் பாயிண்ட் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த டனலை ஏன் அவங்க டனல் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இடம் இருக்குது, பேங்க் இருக்குது. அந்த பேங்க்குக்கு ஸோ அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு ரீச் பண்ணுறதுக்கு தான் இவங்க இந்த டனலை மேக் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறார். ஸோ வாட்சன், பட் ஒய் டு நைட், ஹவு டிட் யூ நோ. ஸோ ஏன் இந்த நைட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சுது அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஒய் டு நைட், ஏன் இன்னைக்கு, ஹவு டிட் யூ நோ, உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஸோ 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ வின்சென்ட் ஸ்பால்டிங் எப்படி தீஃப் நோட்டோரியஸ் கிரிமினல் அப்படின்னு கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு 2 ரீசன் சொல்கிறாரு. ஸோ ஒன்று என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஸோ அவன் பாதி சம்பளத்துக்கு வேலை பார்த்தது, அடுத்தது அடிக்கடிக்கு என்ன பண்ணுறான், அவன் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போனது அவருக்கு ஞாபகம் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போன ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஆனால் அதாவது அந்த டோரை அதாவது கீழே தட்டி டோரை ஓப்பன் பண்ணும்போது யார் வந்தா, வின்சென்ட் ஸ்பால்டிங் வந்தா. ஸோ அவனுடைய பேண்ட்டெல்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. ஸோ அதை பார்க்கத்த உடனே அவனுடைய அந்த பான் ஷாப்புக்கு பின்னாடி தான் என்ன இருக்குது, டனல் இருக்குன்னு ஃபைன் பண்ணால். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பான் ஷாப்புடைய பேக் சைடு வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு, அந்த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் என்ன இருக்குது, பேங்க் இருக்கிறத அவன் பார்க்குறான். ஸோ அப்போ கண்டிப்பாக இவன் என்ன பண்ணுறான், ஸோ அந்த டனலை எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்கன்னு அவனுக்கு தோணுது அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த பான் ஷாப்லேருந்து பேங்க்குக்கு தான் அப்படின்னு தோணுது. ஸோ அப்படி தோணும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏன் இன்னைக்கு அவங்க வருவாங்கன்னு அவங்க திருட வருவாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு.
ஸோ ஹோம்ஸ் சொல்கிறாரு பிகாஸ் தே க்ளோஸ் த ஆஃபீஸஸ் ஆஃப் த ரெட் ஹெட்டட் லீக். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் ரெட் ஹெட்டட் லீகை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேர்த்தையும் வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. யார், ஜபஸ் வில்சன் வந்து யார், ஜபஸ் வில்சனை, ஸோ யார் வின்சென்ட் ஸ்பால்டிங்கும் ஆஸ் வெல் அஸ் யார் இது டன்கன் ராஸும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க இல்லையா. ஸோ அப்போது அனுப்பும் போது அவங்க எதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அவர் டனல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன மீனிங்னா, ஸோ த டனல் ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ற டனல் மஸ்ட் பி ரெடி அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ ஐ தாட் அண்ட் சாட்டர்டே இஸ் அ குட் டே, சாட்டர்டே வந்து நல்ல நாள், அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அவங்க நைட்டு தான் நைட்டு சாட்டர்டே நைட்டு நல்ல நேரன்றதுக்காக செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் த பேங்க் டஸ் நாட் ஓப்பன் ஆன் சண்டே என்ன ஆகாது, பேங்க் ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால் சாட்டர்டேக்குள்ளே அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கண்டிப்பாக சாட்டர்டே நைட் என்ன பண்ணுவாங்க அவங்க, ஸோ இந்த டனல் வழியாக இந்த பேங்க்குக்கு வந்து ஸோ இருக்கிற பொருளை திருடிட்டு போவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே இஸ் அ சண்டே, அந்த சண்டே என்ன ஆகாது, ஸோ பேங்க் ஓப்பன் ஆகாது. இட் வுட் ஹேவ் கிவன் த தீவ்ஸ் இனஃப் டைம் டு கெட் அவே. ஸோ அதனால் எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறதுக்கு வசதியாக இருக்கிற நாள் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால எனக்கு தோணுச்சு. வாட்சன் லாஃபிங் பட் தே டிட் நாட் கெட் அவே. ஹோம்ஸ் யூ ஆர் வெரி கிளவர். ஆனால் அவங்க நீ நினைக்கிற அவங்க போயிடுவாங்கன்னு சொல்லி, ஸோ நீ தான் அறிவாளியாச்சு, அவங்க எப்படி போவாங்க. ஸோ ஹோம்ஸ் இன் அ சீரியஸ் டோன் தட் இஸ் வெரி ட்ரூ வாட்சன். ஸோ நிஜமாக கரெக்டு தான் நீ சொல்கிறது. ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணோம், உண்மையாக நடந்துக்கணும் வாட்சன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ த ஓவரால் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ இதில் வந்து த ரெட் ஹெட்டட் லீக்ன்றது குரூப்பு, அதாவது நம்ம ஃபுட்பால் டீம் லீகு அப்படின்னு சொல்லுவோம், மகளிர் சங்கம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்பு, ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அது பேர் என்ன வைக்கிறாங்க, ரெட் ஹெட்டட் லீக் அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன கேரக்டர் இருக்குது, ஷெர்லாக் ஹோம்ஸு, டாக்டர் வாட்சன், ஜபஸ் வில்சன், வின்சென்ட் ஸ்பால்டிங், டன்கன் ராஸ், மிஸ்டர் ஜோன்ஸ் அப்படின்னு கேரக்டர் இருக்காங்க. ஸோ டாக்டர் வாட்சனும் ஷெர்லாக் ஹோம்ஸும் ஃப்ரெண்ட்ஸு, ஜபஸ் வில்சன் வந்து ஒரு பான் ஷாப் ஓனரு, வின்சென்ட் ஸ்பால்டிங் வந்து அவருடைய அசிஸ்டண்ட்டு. ஸோ அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஜான் கிளே அப்படின்றது. டன்கன் ராஸ்ன்றது வின்சென்ட் ஸ்பால்டிங்குடைய அக்கம்ப்ளிஷ்னா என்னது, ஸோ அவன் என்ன செஞ்சாலும் இவன் கூட வந்து அவன் துணை போவான், தப்பு மோஸ்ட்டாக இல்லீகலாக. ஸோ மிஸ்டர் ஜோன்ஸ்ன்றது டிடெக்டிவ். ஸோ இந்த ஜோன்ஸுக்கும் அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸும் வந்து சிமிலர், அதாவது டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டன்கன் ராஸும் ஆஸ் வெல் அஸ் ஜபஸ் வில்சனும் 2 பேரும் சிமிலராக. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க 2 பேருக்கும் ரெட் ஹேர் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் போதே ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் வாட்சன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஃப்ரெண்டு ஷெர்லாக் ஹோம்ஸை பார்க்கறதுக்காக ஸோ அவருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது ஸோ அந்த இது யார், ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து தன்னுடைய கிளைண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவருடைய அந்த கிளைண்ட் யார் அப்படின்னா ஜபஸ் வில்சன். ஸோ அப்போ வந்து நீயும் வந்து அந்த வாட்சனை வந்து அவர் சொல்கிறத கேட்கும்படி சொல்கிறாரு. அப்போ வாட்சனும் போய் கேட்குறாரு. ஸோ அப்போ அவர் வந்து ஜபஸ் வில்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தான் வந்து ஒரு பான் ஷாப் வச்சுருந்ததாகவும் அந்த பான் ஷாப்பில் வின்சென்ட் ஸ்பால்டிங் வேலை செஞ்சதாகவும், ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்து இந்த ரெட் ஹெட்டட் லீக் குரூப்பில் ஜாயின் பண்ணதாகவும், ஸோ அப்போ ஜாயின் பண்ணும்போது அவருடைய டியூட்டி என்ன அப்படின்னா என்சைக்ளோபீடியாவை காப்பி பண்ணணும். ஸோ 10 to 2 o'clock அப்படின்னு சொன்னதாகவும் சொன்னார். ஸோ அப்படி சொல்லும் போது ஒரு 8 வாரம் கழித்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த குரூப்பை க்ளோஸ் பண்ணிட்டாதாகவும் அப்படின்னு தோணுச்சு அவருக்கு. ஸோ அப்போ தோணும் போது இதுக்கான சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக அந்த டிடெக்டிவ் கிட்ட, அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட வந்திருக்காரு. ஸோ அப்படி வரும்போது ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், வாட்சனும் ஷெர்லாக் ஹோம்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கே சாக்ஸோ கோபர், அதாவது வில்சனுடைய ஷாப், ஜபஸ் வில்சனுடைய ஷாப் சாக்ஸோ கோபரில் இருக்குது. ஸோ அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, வெளியில் எங்கேயும் அங்கேயுமே நடந்துட்டு இருக்காரு யார், ஷெர்லாக் ஹோம்ஸு. குச்சியை வச்சு என்ன பண்ணுறாரு, வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு கீழே தரையை தட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி தட்டிக்கிட்டு இருக்கும்போது யார் பார்க்குறது அப்படின்னு சொன்னால் வாட்சன் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரம் தட்டி முடித்த உடனே என்ன பண்ணுறாரு, டோரை நாக் பண்ணுறாரு. டோரை நாக் பண்ண உடனே அந்த பான் ஷாப்லேருந்து யார் வெளியில் வந்தா அப்படின்னா வின்சென்ட் ஸ்பால்டிங் வெளியே வந்தான். ஸோ எப்படி இருந்தது அவனுடைய பேண்டெல்லாம் அப்படின்னு சொன்னால், அது ரொம்ப டர்ட்டியாக இருந்து அதை பார்க்குறாரு. அதை பார்த்து முடிச்சிட்டோன்னே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய வழி கேட்குறாரு, ஷீஷோருக்கு போகிறதுக்கு வழி கேட்குறாரு. ஸோ வழி கேட்டவுடனே அவரும் சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்லி முடித்த உடனே வாட்சன் கேட்குறாரு, உனக்கு இந்த இடத்துல, அதாவது இந்த லண்டனில் எல்லா இடமும் தெரியும், ஏன் அவனை கேட்குற, ஸோ அவனை பார்க்கறதுக்காக நீ அவனை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஸோ நீ போய் உன் வேலையை போய் பாரு,
10 o'clock நீ வந்து வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி 10 o'clock ஸோ வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேங்க், அதாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அந்த பேங்க்கு. ஸோ அந்த இடம் என்னென்னா பேங்க்கு. அந்த பேங்க்கில் என்ன இருக்குன்னா நிறைய பாக்ஸஸ், உடன் பாக்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த உடன் பாக்ஸஸ் பின்னாடி யார், ஜோன்ஸ் அஸ் அ டிடெக்டிவ், அவரும் என்ன பண்ணுறாரு, ஸோ ஒளிஞ்சிக்கிட்டாரு. போலீஸ்மானும் வந்திருக்காங்க, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த பேங்க்கில் இருக்கிற அந்த ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கிற அந்த பாக்ஸுக்கு பின்னாடி. ஸோ அப்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் நான் 11:15 ஆகிடுச்சு டைமு. ஸோ வாட்சன் கேட்குறாரு, என்ன இன்னும் ஸ்டார்ட் ஆகலை எதுவுமே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, ஸோ அப்போ ஒரு லைட் வெளிச்சம் வருது. அந்த லைட் வெளிச்சத்தில் ஃபர்ஸ்ட்டு கன்னோட யார் வராருன்னா அது வின்சென்ட் ஸ்பால்டிங் வராரு. அதை ஃபாலோ பண்ணி யார் வர்றது அப்படின்னு சொன்னால் ஸோ டன்கன் ராஸ் வராரு. ஸோ அப்படி வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸு அவர் தட்டி விடுறாரு. ஸோ கன்று கீழே விழுந்துடுது. ஸோ உடனே அவருடைய டார்ச்சை வச்சு என்ன பண்ணுறாரு, ஸோ நீ அப்படின்னு சொல்கிறாரு, என்னுடைய ஃப்ரெண்டும் கூட வந்திருக்கான்னு சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியும், நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஃப்ரெண்டு வெளில போக முடியாது, உங்கள் ஃப்ரெண்டை என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக மாட்டிப்பாங்க, பிகாஸ் அது எண்டில் யாருக்கா நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ நீங்கள் என்னை பற்றி கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க, அவளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை பற்றி என்ன பண்ணுறாரு, வின்சென்ட் ஸ்பால்டிங்கை அந்த தப்பு செஞ்சுருக்கான்றதை எப்படி ஃபைன் பண்ணார் அப்படின்றத பேசிகிட்டு இருக்காங்க சீன் 3ல். ஸோ யாரும் டாக்டர் வாட்சனும் ஷெர்லாக் ஹோம்ஸும். ஸோ அவர் சொல்கிறாரு 2 வழியில் நான் அவனை ஃபைன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு சொல்லும் போது, யாராவது பாதி சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்களா, அவன் வேலை செஞ்சான். அது மட்டும் இல்லாமல் ஆஃபன் என்ன பண்ணுறான், ஸோ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போனான். அது 2 ரீசன் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நாக் பண்ணும்போது யாரை பார்த்தேன், வின்சென்ட் ஸ்பால்டிங்கை பார்த்தேன். அவருடைய பேண்ட் வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது இல்லையா, ஸோ அதோட ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவன் அடிக்கடிக்கு பேஸ், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவன் டனல் ஃபார்ம் பண்ணதுக்கு. டனல் எதுக்கு அப்படின்னும் போது, ஸோ டனல் அப்படின்னும் போது ஒரு அதாவது என்ட்ரன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எக்ஸிட் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எக்ஸிட் கண்டிப்பாக எங்கே இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே ஒரு பேங்க் இருந்தது. ஸோ எனக்கு இந்த பேங்க்கில் தான் அது இருக்கும், அந்த எக்ஸிட் இருக்கும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணேன் நான், ஸோ அது இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ ஏன் அவங்க டனல் ஃபார்ம் பண்ணாங்கன்னா, பேங்க்கில் நிறைய பொக்கிஷம், வேல்யூபிள் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, நகை, பணம், இது எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுச்சு. ஸோ ஏன் இன்றைக்கி தோணுச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ எனக்கு வந்து சண்டே வந்து ஹாலிடே பேங்க்கு. ஸோ அதனால் யாரும் வரமாட்டாங்க. சாட்டர்டே நைட்டு நம்ம கொள்ளையடிச்சிட்டு ஸோ நாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு கூட வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க எடுத்துகிட்டு போயிடலாம் நினச்சி என்ன பண்ணாங்க, கிளவராக ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வாட்சன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொன்னது கரெக்டு, ஸோ நீங்கள் ரொம்ப கிளவராக பண்ணியிருக்கீங்க, ஆனால் அவங்க இந்த இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we will see the glossary of this lesson, children. So strong room, a room in a designed to protect valuable ஐட்டம்ஸ் அகெயின்ஸ்ட் ஃபயர் அண்ட் தெஃப்ட். அதாவது நாம் பேங்க்கில் சேவ் பண்ணி வச்சுருக்க பொருளை நெருப்பில் இருந்தும் ஸோ ஈவன் திருடங்க இருந்தும் காப்பாற்றுற மாதிரி வச்சுருக்க ஒரு ரூம், அதுதான் ஸ்ட்ராங் ரூம். நெக்ஸ்ட்டு கிரேட்ஸ் அ உடன் பாக்ஸ் யூஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ். ஸோ அதாவது அந்த திங்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக உடன் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதுதான் கிரேட்ஸ். ஸோ அது பின்னாடி தான் யார் ஒளிஞ்சிருந்தது, ஸோ அந்த டிடெக்டிவ்ஸ் ஆஸ் வெல் அஸ் போலீஸ்மேன், டாக்டர் எல்லாமே ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன், அ சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன். ஸோ இன்வெஸ்டிகேட்னா என்னது, ஸோ அடையாளம் கண்டுபிடிக்கிறது, எக்ஸாமைன் பண்ணது, கண்டுபிடிக்கிறது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டனல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் அண்டர் கிரவுண்ட் பேசேஜ். அதாவது நாம் வந்து சுரங்கப்பாதை, அதாவது பூமிக்கு அடியிலேயே ஸோ தோண்டி இன்னொரு இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வழி. நெக்ஸ்ட் அ நோட்டோரியஸ், அ ஃபேமஸ் ஃபார் சம் பேட் குவாலிட்டிஸ். கண்டிப்பாக நோட்டோரியஸ் கிரிமினல்னு சொல்லுவாங்க, சம் பேட் குவாலிட்டிஸ் இல்லை பர்சன். ஸோ நெக்ஸ்ட் செல்லார், அ லோயர் கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸ்மெண்ட். அதாவது அடியில் கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லலாம், அது கீழேன்னு சொல்லலாம். ஓகேவா, ரெகக்னைஸ்ட், ஐடென்டிஃபைடு. So children, now we will see the supplementary book back exercise. Take your pencil with you and I will tell you the answer. You should mark the answer in your textbook by using pencil. Okay children, so use pencil to mark the answer. First one, say whether the following statements are true or false. So photography was Vincent Spalding's hobby. No, it is wrong. That means false. Okay, photography was Vincent Spalding's hobby. False. Second one, Mr. Ross did not want to hire Mr. Wilson. Illa. சரிங்களா, that is also false. Next, Mr. Wilson worked for Mr. Ross for 6 weeks. கிடையாது. ஸோ எத்தனை வீக் ஒர்க் பண்ணார், 8 weeks இல்லையா, that is also false. Next,
Mr. Jones was a lawyer. No, Mr. Jones was a detective. Yeah, that is also false. Next, Spalding dug a tunnel from cellar to the shop to the jewelry shop. Jewelry shop ka illa bank. That is also false. So 5 true or false is mentioned. From the 5 itself is a false. Okay. Have you marked the children? So next. So this is a clue. You should find Mr. Holmes found a tunnel. ஸோ என்னென்ன க்ளூ அப்படின்னு சொன்னால் எப்படின்னா ஸோ என்னென்னா எப்படி ஃபவுண்ட் பண்ணார் மிஸ்டர் ஹோம்ஸ் ஃபவுண்ட் அ டனல் அப்படின்னா ஐ சா யூ இட் த கிரவுண்ட் வித் யோர் ஸ்டிக் வாட்சன். ஸோ அந்த மாதிரி க்ளூ எப்படி ஃபவுண்ட் பண்ணார் அப்படின்றது. மிஸ்டர் ஸ்பால்டிங் டக் அ டனல். ஸோ அப்படின்னா என்னது ஸ்பால்டிங் ஆஃப் அண்ட் எப்படி அவர் ஃபவுண்ட் பண்ணார் என்ன க்ளூ அப்படின்னா கீழே போனார் இல்லையா. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்காது. த டனல் வாஸ் மேட் டு கெட் இன் டு த பேங்க் ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொன்னால் என்னது. ஸோ அந்த டனலுடைய எக்ஸிட் எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணார். அந்த மாதிரி ஸோ இந்த க்ளூஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் இன் எதில் அப்படின்னா டெக்ஸ்ட் புக் அதாவது இந்த சப்ளிமெண்ட்லேயே இருக்குது. யூ ஷுட் ஃபைண்ட் அண்ட் ரைட் த க்ளூ. ஓகே, shall we continue the next one? So the answer the following question. So I will give you answer the following question. I will give you later. So then now based on your reading of the text complete the pyramid by arranging sequence in the correct order. See, ஸோ பைரமிட் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பைரமிடில் ஸோ சம் இது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இதில் ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இன் ஜம்பிள்ட் ஆர்டர். கரெக்டான லைனை நாம் கரெக்டாக அந்த இது அந்த பைரமிடில் எழுதணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வில்சன் ரெட் த ரெட் ஹெட்டட் லீக் அட்வர்டைஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ரெட் அட்வர்டைஸ்மெண்ட் ரீட் பண்ணது சொல்கிறாங்க. So next Mr. Ross asked Wilson to copy the encyclopedia. அடுத்தது so Ross asked Spalding to copy the encyclopedia. Holmes recognized Spalding who was actually John Clay, a notorious criminal. Holmes found a tunnel from the cellar to the bank's strong room. Spalding showed the red-headed league advertisement to Wilson. Spalding and Ross was caught by the famous detective. ஸோ இதை வந்து கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது கரெக்டான ஆர்டரில் என்ன பண்ணணும் நாம் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஹோம்ஸ் ஃபவுண்ட் த டனல் ஃப்ரம் த ஷெல்லா டு த பேங்க் ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ எழுதும் போது ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கு. ஸோ நாம் வந்து கரெக்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி என்ன அப்படின்னு சொன்னால் the Wilson got the job in the red-headed league. அதாவது மார்க் பண்ணிக்கோங்க. Wilson got the job in the red-headed league. ஓகேங்களா? Then second one என்ன அப்படின்னு சொன்னால் so Wilson was assigned to copy the encyclopedia. Second one Wilson was assigned to copy the encyclopedia. Okay, so next one day he found the notice that the red-headed league was dissolved. Okay children, so next Wilson asked Sherlock Holmes for help. Wilson asked Sherlock Holmes for help. Next Holmes found the tunnel from the cellar to the bank strong room. Holmes found the tunnel from the cellar to the bank's strong room. So next children, have you copied children? Holmes recognized Spalding who was actually John Clay, a notorious criminal. Okay children. Next Spalding and Ross were caught by the famous detective. Okay, first children again I will tell you the first one. So Wilson got the job in the red-headed league. First one. Second one, Wilson was assigned to copy the encyclopedia. Second one. Then third one, one day he found notice that the red-headed league was dissolved. Third one. Fourth one, Wilson asked Sherlock Holmes for help. Fourth one. Then fifth one, Holmes found the tunnel from the cellar to the bank strong room.
Holmes recognized Spaulding, who was actually a John Clay, a notorious criminal. The last one, Spaulding and Ross were caught by the famous detective. Okay, children, see. Here some advertisement is given. Here is the sample of advertisement of a circus. See, the advertisement is given. So like that, here some information is given. You should use this information to draw like this to make advertisement like this. So a mirror mask. So imagine you have visited a mystery theme park. So mystery theme park mari. So you have come across make an இதெல்லாம் advertisementல தெரியணும். Mirror mask, ghostly figure, scary face, a pitch dark room, erase sound. So இந்த மாதிரி என்ன பண்ணணும்? So you should create an advertisement. Okay children? So from this textbooks, so from this supplementary, we had seen third scene as well as the book back exercise of supplementary to the Red Headed League. Okay children, we will continue in the next class. Thank you children.